அனைவருக்கும் வணக்கம். ஒரு பட்ஜெட் கார் ஃபார் உமன். முதல் முறையாக கார் வாங்கும் நினைக்கும் பெண்களுக்கு நடைமுறைக்கேற்ற பட்ஜெட் கார் மற்றும் விவரங்களை தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் முறையாக கார் வாங்கும் பெண்களுக்கு ஏற்ற நடைமுறைக்கு உகந்த பட்ஜெட்டில் கிடைக்கும் 5 முதன்மையான கார்கள் மாடல்கள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. அது என்னென்ன பட்டியல்ன்றதை பார்க்க போகிறோம். மகளிருக்கான முதன்மையான தேர்வுகள் டாப் கார்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய சந்தையில் முதல் முறையாக கார் வாங்கும் பெண்கள் பெரும்பாலும் சொகுசான பயணம், பாதுகாப்பு, இடவசதி ஆகியவற்றை கவனத்தில் கொள்கின்றன. பெண்களின் எதிர்பார்ப்புக்கான மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஓட்டுநர் இருக்கைகள் மற்றும் சொகுசான பயணத்திற்கு போதுமான அளவில் விசாலமான கேபின்களை கொண்டுள்ள பல கார்கள் மாடல்கள் உள்ளூர் சந்தையில் கிடைக்கின்றன. அதில் முதன்முறையாக கார் வாங்கும் பெண்கள் நடைமுறைக்கு உகந்த பரிசீலிக்க ஏதுவான முதன்மையான 5 கார் மாடல்கள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. அது என்னென்ன மாடல் என்றதை பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாட்டா பஞ்சு, கியா சொனாட், டாட்டா டியோகோ, ஹோண்டா அமேஸ், மாருதி சுசுகி. இவை 5 மாடல் தான் சொல்லியிருக்காங்க. இந்த 5 மாடலுக்கான ப்ரைஸ் என்ன, இதனோட ஃபெசிலிட்டி என்னன்றதை பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாட்டா பஞ்ச் காரின் ஆரம்ப விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5,59,000 சொல்லியிருக்காங்க நிர்ணயிக்கப்பட்டது. இது கச்சிதமான அளவு காரணமாக இது பெண்களுக்கு ஒரு நடைமுறைக்கு ஏற்ற தேர்வாக கையாள்வதற்கு எளிதானதாக இருக்கும். இந்த எக்ஸ்யூவி நிலையிலான 6 ஹேர்பேக்குகள், ஆட்டோ மதிப்பு விளக்குகள், மழையை உணரும் வைப்பர்கள் மற்றும் 360 டிகிரி வியூக கேமரா வழங்கப்பட்டுள்ள சொல்லியிருக்காங்க. இந்த டாட்டா மாடலில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக் இது இருக்குது, சஸ்பென்ஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கார் தான். 5 பேர் வரை வசதியுள்ள அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு டாட்டா பஞ்சு கார் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கியா சொனாட் என்ற வண்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7,30,000 சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு இந்த தொடக்க விலையாக இருக்குது. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 ஏக்ஸ்பேக்கு அலைவீல் கொடுத்துருக்காங்க. லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ADAS அம்சங்கள் உள்ளது. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுன்ற மாதிரி. சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் வண்டின்னு சொல்லியிருக்காங்க. 5 பேர் வரை அமரக்கூடும் என்றாலும் 2வது வரிசையில் கால்களை வைப்பதற்கு இடம் சற்றே குறுகலாக உள்ளது. புதிய எடிஷன் பாதுகாப்பு பரிசோதனை முடிவுகள் இதுவரை வெளியாகாத நிலையில் சுமார் 385 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வண்டி தான். ஆனால் வண்டிக்கான சேஃப்டி தான் முக்கியமாக இருக்குது இதில் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா டியோகோ, மற்றொரு சிறிய கார் மாடலான டாட்டா டியோகோ 4,57 லட்சத்தில் கிடைக்குது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. இது விலை வந்து கம்மியாக தான் இருக்குது. டாட்டா டியோகோ இது வந்து பார்த்திங்கனாக்கா 242 லிட்டர் பூட் ஸ்பேஸுடன் பாதுகாப்பு பரிசோதனை 4 ஸ்டார் ரேட்டிங்கை பெற்றுள்ளது. ஹேர் பேக்ஸ் இருக்குது. ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா அமேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பட்டியலிடப்பட்டுள்ள அடுத்த கார் மாடலான ஹோண்டா அமேஸ் வந்து 4வது இடத்துல இருக்குது. 7.48 லட்சம், அதாவது 7,48,000 சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ஷோரூம் தொடக்க விலை சொல்லியிருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து 28லேருந்து 32 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. ஆன் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20லேருந்து 22 கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கார் தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட், கடைசியாக மாடலாக இடம்பெற்றுள்ள மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு பிடித்த விதமாக ஒரு ஸ்கூட்டி போல் இருக்கிற ஒரு வண்டி தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5,79,000 சொல்லியிருக்காங்க. இதனோட வண்டியோட காஸ்ட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. 6 ஏர் பேக்குகள் கொடுத்துருக்காங்க. 5 பேர் வரை அமர்தலாக செல்லக்கூடிய ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர் என்னென்னா, சர்வீஸ் வந்து உங்களுக்கு கிட்டவே சர்வீஸ் சென்டர்லாம் கிட்டவே இருக்கும். சர்வீஸ் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த 5 வண்டியில் எந்த வண்டி சூஸ் பண்ணானீங்க, உங்கள் பகுதி நியர்பை உங்கள் வீடு பகுதியில் சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது பாருங்கள். அந்த வண்டி பேஸ் பண்ணி அந்த மாடல் சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோக்கலில் கிராமத்தில் இருக்கேன். எனக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே சர்வீஸ் ஷோரூம் பார்த்தீங்கன்னாக்கா மாருதி சுசுகி தான். நிறைய இடத்துல ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு நியர்பை ஷோரூம் என்னென்ன இருக்குது, அதோட சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போய் தான் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த காரை வாங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். நீங்கள் பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு தேவையான கார் என்னன்றதை இந்த 5 கார் சொல்லியிருக்கேன். அது என்னன்றதை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.